ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இனிமேல் ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். அதுக்கு மறக்காமல் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்மளோட சேனலில் உங்களுக்கு எங்கள் எல்லாருக்கூடையுமே டீ கேக் ரெசிபி தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 4 எக்ஸை வந்து ஒயிட் தனியாக எல்லோ தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த ஒயிட்டை ஃபஸ்ட்டு நல்லா பீட்டர் வச்சு ஸ்பீட் 1லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோவில் வர மாதிரி அது நல்லா நுரைச்சி வந்திருக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 150 கிராம் சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணி 3 பேட்சாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட்டர் வச்சு நம்ம நல்லா ஸ்டிஃப் பீக் வர அளவுக்கு க்ரீமியாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பீட்டரே வந்து தேவைப்பட போகிறது கிடையாது, ஒன்லி ஸ்பேச்சுலா மட்டும்தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லோ கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த கவுச்சி ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்கும். இதையுமே 3 பேட்சாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணி நல்லா ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் மட்டுமே வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஃபோர்ஸாக போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 140 கிராம்ஸ் மைதா, 50 ml மில்க் அண்ட் 50 ml ஆயில், இந்த மூணுத்தையுமே சரி சமமாக 3 பேட்சாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் எப்படி வீடியோவில் ஆட் பண்ணுறனோ இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குமே நல்லா ஸ்பாஞ்சி அண்ட் சாஃப்டாக உங்களுக்குமே டீ கேக் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எசன்ஸ் தான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். வெண்ணிலா எசன்ஸ் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அண்ட் பைனாப்பிள் எசன்ஸ் 2 டீஸ்பூன். இதை எசன்ஸ் ஆட் பண்ண பிறகு மேக்ஸிமம் 2 to 3 டைம்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவர் மிக்ஸ் வந்து பண்ண வேண்டாம். ஸோ மிக்ஸ் பண்ண இந்த பேட்டரை வந்து நம்ம டின்னில் வந்து மாற்றி வச்சுட்டு ஓடிஜியை வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்து வச்சுட்ட பிறகு 25 to 30 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் 25 to 30 மினிட்ஸ்க்குள்ளே பேக் ஆகிடும். ஒரு வேளை உங்களோட ஓடிஜியில் எக்ஸ்ட்ரா டைம் மேபி ஆகலாம். ஸோ நீங்கள் 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த ஸ்டிக்கை வச்சு நீங்கள் குத்தி பாருங்கள். ஒரு வேளை பேட்டர் ஏதாவது இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வச்சு பக்கத்துலேயே நின்று பாருங்கள். இல்லைனா மேலே ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியான மாதிரி ஆகிடும். அது வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியான இதே சாஃப்ட்னஸோடு கிடைக்கணும்னா கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிப்பியில் பேக்கிங் சோடா ஆர் பேக்கிங் பவுடர் ஆர் கேக் ஜெல் இந்த மூணுமே நான் வந்து ஆட் பண்ணாமல் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கே இவ்வளோ சாஃப்டாக கிடச்சிருக்கு. ஸோ நீங்களுமே ஆட் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த ஒரு மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே இதே சாஃப்ட்னஸோடு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா மேலே அன்சால்டட் பட்டரை வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து சூடாக இருக்கும் போதே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. நல்லா கூல்டவுன் ஆக விடுங்க. நான் வீடியோக்காக மட்டும்தான் சூடாக இருக்கும் போதே வந்து கட் பண்ணிட்டேன். பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நல்லா கூல்டவுன் ஆக விட்டுட்டு நல்லா ஆறின பிறகு கட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான ஸ்பாஞ்சியான டீ கேக் உங்களுக்குமே வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் யாரெல்லாம் ட்ரை பண்ணிங்களோ மறக்காமல் எங்களோட கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.